ஹலோ மக்களே, நம்ம அமரீஷ் எப்படி இருக்கிறீங்க? விஜய் டாக்ஸ் 2.0 இது என்னுடைய புது சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருந்து உலகம் பூரா நடக்கிற விஷயங்களை உங்கள் கையில் கொண்டாந்து சேர்க்கறதுக்கான உன்னதமான சேனலை தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். டெய்லி ஒரு வீடியோ 6 மணிக்கு போடுவேன். இந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தயவு செஞ்சு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ இந்த சேனலில் கரண்ட் இஷ்யூவாக நடக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேலை பற்றி போயிட்டுருக்கு. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். டோன்ட் மிஸ் இட். அப்புறம் வருத்தப்படுவீங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. நம்ம மிஸ் இந்த ஆடியோ கொஞ்சம் கேளுங்களேன். நான் அப்போலேருந்து இருந்தாலும் ஒரு மாற்றம் பார்க்கலாம், சரியா? எல்லாம் கூட்டாக தானே ஆயிடுச்சு. விஜய் ஏடிஎம்க எல்லாம் விஜய்பில் கூட்டணிலாம் ஒன்றும் இல்லைண்ணா. விஜய் தனித்து தான் போட்டுடுறாரு. பிஜேபி இருக்கிறதுனால ஏடிஎம்கே கூட்டணி உள்ள வரமாட்டாரு. அப்படி இல்லை, விஜய் எடப்பாடியார் மோடி அப்படி போட்டு இன்னைக்கு ஒரு அறிவிச்சாங்க. அப்படிதான் நான் பார்த்தேன். நம்ம எப்படியோ நம்ம ஆள் தான், ரைட்டு. அதான் பார்த்தேன், அதான் கேட்குறேன். இந்த ஆடியோ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு நம்பர் அனுப்பியிருந்தாரு. இப்போ இந்த ஆடியோ கேட்டுட்டு அவர் என்கிட்ட ஒரு கேள்வி வச்சுருந்தாரு. அந்த ஆடியோ கொஞ்சம் கேளுங்க. இந்த ஏடிஎம்கே மீட்டிங்க்கு வந்து கூட்டணும் போயிருக்காங்க. அது என்ன சொல்லி கூப்பிட்டு போயிருக்காங்கன்னா, ஏடிஎம்கேவும் விஜய் கட்சியும் வந்து ஒன்றா தான் ஆக போகுதுப்பா, நீ வா, எப்படியும் கூட்டணி தான் கன்ஃபார்மு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காங்க. இப்போ பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா டிவிக்கு வந்து ஓட்டு போடக்கூடிய இவரை வந்து இது மாதிரி சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இப்போ ஏடிஎம்கே மீட்டிங்கில் உட்கார வச்சுருக்காங்க. இப்போ இவர் என்னன்னா, அதான் கூட்டணி ஆயிடுச்சேப்பா, அப்புறம் என்னப்பா ஏடிஎம்கேக்கு போனோன்னா நம்ம டிவிக்கு போட்டோன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கிராமத்தில் இருக்க பாதி பேருக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல அரசியலை பற்றி. நம்மளை சுற்றி இந்த மாதிரி ஆட்கள் தான் நிறையா பேர் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இவங்களெல்லாம் நம்ம எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்றது தான் இப்போ நம்மக்கிட்ட முன்னாடி இருக்கிற சவால். ஏன்னா இன்றைக்கி வெறும் ஒரு 38 நாள் தான் நம்ம கையில் இருக்குது. 38-39 நாள் தான் கையில் இருக்குது இன்னும் எலெக்ஷன் டேட்டுக்கு. ஏப்ரல் 23 நம்ம எலெக்ஷன் ஓட்டு போடணும். மே 4 என்ன போகிறாங்க. ஸோ இந்த ஓட்டு போடுற நாளுக்குள்ளே எப்படியா இப்போ இந்த மண்டையை கழுவுறது, இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே, ஏடிஎம்கே கூட தான் டிவிக்கு சேர போகிறதுன்னு இருக்காங்களே, எப்படி மண்டையை கழுவுறதுன்னு தான் இப்போ உங்களை போன்றவர்களுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. அந்த கன்ஃபியூஷன் போக்குறதுக்கு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு 3லேருந்து ஒரு 4 ஸ்டெப்பு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். முடிஞ்சால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அதான்ப்பா நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஆகிட்டோம்ல, அப்புறம் என்ன, விஜய்க்கு தான் என் ஓட்டு அப்படின்ற மாதிரி அவர் வந்து மைண்ட் செட்டில் இருக்கார். அதாவது அதிமுகவுக்கு போடுறாலும் அது வந்து விஜய்க்கு போடுற ஓட்டு தான் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. இதுக்கு யார் காரணம்? அஃப்கோர்ஸ் மீடியா, நியூஸ் சேனல்கள். இந்த மக்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், இந்த மக்கள்கிட்ட எதை சொன்னால் எப்படி மாறுவாங்க, எந்த மாதிரியான மண்டையில் யோசிச்சுப்பாங்க அப்படின்றது இந்த திராவிட கட்சிகளுக்கு காலங்காலமாக தெரியும் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. அதனால தான் பவன் கல்யாண் போன்றவர்கள் வந்து விஜய்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி எச்சத்தனமான ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஒரு நபர் விஜய்கிட்ட அதுக்கப்புறம் பேசினதே இல்லை. ஆனால் அவர் வந்து இப்போ வந்து பவன் கல்யாண் வந்து விஜய்கிட்ட பேசிட்டாரு, என்டிஏ கூட்டணியில் சேர சொல்லி அவர் வந்து பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிட்டாரு, அதனால் விஜய் அவர்கள் சேர போகிறான்னு சொல்லி எப்படிலாம் இந்த மக்கள்கிட்ட பேசினா இந்த மக்கள் நம்புவாங்க. யார்? இந்த பாமர மக்கள், சோசியல் மீடியாவில் இல்லாத இந்த மக்கள் இதை நம்புவாங்கன்னு தெரிஞ்சு இப்படி எச்சத்தனமான ஒரு வேலையை கண்டினியூஸாக இந்த மீடியா வந்து 2-3 நாளாக செஞ்சிகிட்டே இருக்குது அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். பட் இந்த இடத்துல நீங்கள் நல்லா ஆழ்ந்து அரசியல் நோக்குனீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து பழனிசாமி கூட சேர போகிறாரு, என்டிஏல சேர போகிறாருன்னு மீடியா பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டே இருந்தால் அப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த மவுஸ்னால் அதிமுக ஜெயிக்கும், கிட்டத்தட்ட 200 இடங்களில் ஜெயிக்கணும் பாண்டே பல இடங்களில் சொல்லியிருக்காரு. அப்போ இது பேக் ஃபயர் தானே திமுகவுக்கு. அப்போ ஏன் திமுக இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யாராவது யோசிச்சிருக்கீங்களா? இங்கே தான் இவங்க கூட்டுக்கலவாணித்தனம் தெரியுது. விச் மீன்ஸ், டே நீ தோத்தாலும் பிரச்சனை இல்லை, நான் தோத்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் இவன் மட்டும் ஜெயிச்சிடவே கூடாது. நம்ம தளபதி சொன்னார்ல, நீ அடிக்கிற மாதிரி அடிச்சுக்க, நான் குத்துற மாதிரி குத்திக்கிறேன், ஆனால் இவனை விட்டுறவே கூடாதுன்றதான் இங்கே இவங்க பண்ணக்கூடிய கேம். விச் மீன்ஸ் ஆல்ரெடி திமுகவுக்கு தெரியும் நம்மளுடைய இந்த 5 வருஷம் ஆட்சியில் பயங்கரமான இன்கம்பன்ஸ் இருக்குது, நமக்கு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் இருக்குதுன்னு தெரிஞ்சனால தான் கிட்டத்தட்ட ஒரு 26 கட்சியை கொண்டாந்து உள்ளே வச்சுருக்காரு. இருந்தும் ஜெயிக்க மாட்டோம், கஷ்டம் அப்படின்றது தெரியும். ஆனால் இந்த பக்கம் பிஜேபி கூட சேர்ந்தனால அதிமுகவும் ஜெயிக்காதுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும்.
இந்த டயத்தில் விஜய் அவர்கள் பெயரை அந்த பக்கம் யூஸ் பண்ணால் அட்லீஸ்ட்டு விஜய் அவர்கள் போட வேண்டிய கொஞ்சம் நஞ்ச ஓட்டு அதிமுகவுக்கு போகும் அப்படின்றனால இந்த மாதிரி ஒரு பொருளையை கிளப்புறாங்க. ஸோ நான் ஜெயிக்கலைன்னா கூட பரவாயில்ல, நீ ஜெயிச்சிரு, ஆனால் இவனை மட்டும் விட்டுறாத அப்படின்றத இவங்களோட ஒரே குறிக்கோள். இது மீடியா மட்டும் இவங்களுக்கு வந்து பண்ணலை. கிட்டத்தட்ட 2 கட்சிகளுமே, 2 திராவிட கட்சிகளுமே இன்க்ளூடிங் நாய் தமிழர் குரூப் சேர்ந்து ஒரு ஆளை இங்கே எதிர்த்துட்ருக்கு, விஜய் அவர்களை எதிர்த்துட்ருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய எல்லா அஜெண்டாவுமே விஜய் அவர்களை தாக்கணும், விஜய் அவர்களுடைய ஓட்டை குறைக்கணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அவ்வளோதான் பண்ணணும். அவங்கக்கிட்ட மீடியா சப்போர்ட் இருக்குது, அவங்கக்கிட்ட சோஷியல் மீடியா சப்போர்ட் இருக்குது, பல கட்சிகள் சேர்ந்து ஒரு ஆளை எதிர்க்கிறாங்க. பட் விஜய் அவர்கிட்ட என்ன இருக்குது? விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்ற ஒரே ஒரு டீம் இருக்குது, அவ்வளோதான். இந்த டீம் உலகம் ஃபுல்லாக இருக்குது. இந்த டீமோட வேலை என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை சமாளிக்க முடியாமல் தான் இந்த ஒட்டுமொத்த கட்சிகளும் இன்றைக்கி திணறிட்டு இருக்காங்கன்றது தெரியும். ஆனால் அது சோஷியல் மீடியா வரைக்கும் தான். இப்போ இந்த மாதிரி பாமர மக்களுக்கு நீங்கள் எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க? அப்போ நம்மளுடைய பிரச்சாரங்கள் இன்னும் வீரியமாக இருக்கணும், நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரணும். ஆனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்ப்பீங்க அப்படின்னு கேட்டால் அதற்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறது தான் இங்கே பிரச்சனையே. அதாவது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மீடியா ஆல்ரெடி டிவியில் வருது. அது சன் நியூஸாக இருக்கட்டும், பாலிமராக இருக்கட்டும், புதிய தலைமுறை இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நியூஸ் சேனல். இது போக சோஷியல் மீடியாவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய திமுக கொத்தடிமைகள், நாய் தமிழர் குரூப்ஸு, மற்ற கட்சிகள், இவங்க எல்லாரையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்கள போய் வாலண்டியராக பார்க்குறீங்க, அவங்க வீடியோ போய் பார்க்குறீங்க, அவங்களுக்கு கமெண்ட் போடுறீங்க, அவங்களுக்கு திட்டணும்னு போகிறீங்க, அவங்க வீடியோ எடுத்து கிளிப்பை கட் பண்ணி அதை ஷேர் பண்ணிக்கிட்டு அவனை திட்டுறதுக்கான ஒரு வீடியோ இது பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகுது? அவங்களோட மீடியா ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகுது. இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணுறாங்க. நீங்கள்லாம் போய் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி இத்து போன ஈத்தரைங்களுக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களோட வீடியோஸ் ரீச் ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டே இருக்குது ஒழிய, நாங்கள் பேசுகிறது என்ன மாதிரி ஆட்கள், இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் வந்து பேசுகிற தியாகு பிரதர் மாதிரி ஆட்கள், அப்புறம் இன்னும் ஒரு சில பேர் தான் இருக்கிறோம் யூடியூபராக தமிழக வெட்டிகளுக்கு பேசிக்கிட்டு, எங்களுடைய பேச்செல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதுக்கு ரீசன் என்னென்னா, அவங்க யாருமே எங்களை டேக் பண்ணியோ எங்களுடைய வீடியோஸ் எடுத்து கட் பண்ணியோ, பாரி அவன் விஜய்க்கு இப்படி சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லி எங்களை நக்கல் பண்ணி காமெடி பண்ணியோ அவங்க பண்ணுறது இல்லை. இது உங்களுக்கு புரியுதா? ஒரு சாட்டை துரைமுருகன் என் வீடியோ எடுத்து போட்டு பேச மாட்டான், ஒரு சேகுவாரன்றவன் என் வீடியோ எடுத்து போட்டு பேச மாட்டான், பல பத்திரிகை நிருபர்கள்னு சொல்லிட்டு உட்காந்து டிவியில் பேசிகிட்டு இருக்காங்களா, உதாரணத்துக்கு மணி போன்றவர்கள் மற்றவங்களாம், அவங்களாம் எடுத்து இது மாதிரி இப்படி பேசிகிட்டு இருக்காண்டா, விஜய்க்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறான், நம்மளை திட்டுறான்னு சொல்லிட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுவானா? பண்ண மாட்டாங்க. ஸோ விச் மீன்ஸ் அப்போ எங்களோட வீடியோஸு எங்கேயுமே ரீச் ஆகாது. அவங்களும் பண்ண மாட்டாங்க, நீங்களும் பண்ண மாட்டேங்கிறீங்க. இதுதான் இங்கே பிரச்சனை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க வீடியோஸ் எடுத்து போட்டு பப்ளிசிட்டி பண்ணிக்கிறீங்க, அவங்க வீடியோஸ் எடுத்து போட்டு ரீல்ஸ் போடுறீங்க, அவங்க வீடியோஸ் எடுத்து அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்க. ஆனால் எங்களை மாதிரி நல்ல கருத்துக்கள் சொல்லக்கூடிய மக்களுக்கு எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கருத்துக்களை நீங்கள் ஒரு ஷார்ட்ஸாவோ ரீல்ஸாவோ கட் பண்ணி உங்களோட சோஷியல் மீடியாவில் போடுவீங்கன்னா பார்த்தா போட மாட்டீங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ இங்கே நான் பேசுகிற விஷயங்கள் ஒரு 10,000 பேர்லேருந்து 15,000 பேர் தான் என் வீடியோ பார்க்குறீங்க. அந்த 10,000 பேரும் 15,000 பேரும் முழுசாக பார்ப்பீங்களா, முழுசாக பார்க்க மாட்டீங்களான்னு கூட எனக்கு தெரியாது. அப்போ அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் பேசுகிற கருத்துக்கள் எங்கேயுமே போய் சேராது. அப்போ நம்ம பேசக்கூடிய கருத்துக்கள் போய் சேர்க்கணும்னு அப்படின்னா யார்? உங்களை மாதிரி ஆட்கள் தான் செய்யணும். இல்லைன்னா திமுக மாதிரி தமிழக வெட்டிகளும் கோடிக்கணக்கில் காசு இறக்கி எங்களுக்கெல்லாம் வந்து பேமெண்ட் கொடுத்து பயங்கரமாக வீடியோஸை வந்து லட்சக்கணக்கில் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் வியூஸ்னு போக வைக்கணும். பட் அது தமிழக வெட்டிகளும் செய்யாது. அதான் பிரச்சனைங்க. அதுக்கான அவங்க அந்த மாதிரி அரசியலுக்குள்ளே அவங்க வரல. அவங்க தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியோடைய ஒரு கட்டமைப்புக்கு தேவையான விஷயங்களை வந்து செலவு பண்ணுவாங்க, ஒரு பிரச்சாரத்துக்கு செலவு பண்ணுவாங்க, ஒரு எப்படி சொல்கிறது மக்கள் சந்திப்புக்கு செலவு பண்ணுவாங்க, மீட்டிங் செலவு பண்ணுவாங்களே வெளியே, அவங்க ஐடி விங்கு கூட செலவு பண்ணுவாங்க. ஆனால் வீடியோஸ் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து செலவு பண்ணுறது இல்லை. அப்படி பண்ணாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நமக்குலாம் இன்னும் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருப்பாங்க. ஏன் வரல அப்படின்னா, நீங்கள்லாம் யாருமே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கட் பண்ணி ஷார்ட்ஸாவோ ரீல்ஸாவோ போட்டு பேச மாட்டேங்கிறீங்க. ஆனால் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், அவங்க பேசுகிறத வாயை கொடுத்து பார்த்துக்கிட்டு, என்ன விஜய் பற்றி திட்டுறாரு, இவன் யாரை விஜய் பற்றி திட்டுறான், அவன் என்ன சொல்கிறான், எவ்வளோ நாள் தான் என்ன முட்டு கொடுத்துட்டே இருப்பீங்க இப்படி திட்டுறவனுக்கு? எப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய
கட்சியோட நிகழ்வுகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க. ஸோ முதல்ல நம்ம மாறலைன்னா எதுவுமே மாறாது. இந்த மீடியாக்காரங்க அவங்க வேலையை செய்ய தான் செய்வாங்க, ஆட்சியாளர்கள் அவங்க வேலையை செய்ய தான் செய்வாங்க. அவங்க அதிகாரத்தில் இருக்காங்க, அந்த அதிகாரத்தை விட்டு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது. அதுக்காக என்ன வேணாம் பண்ணுவாங்க. பட் அதை மீறி நம்ம வரணும்னா என்ன பண்ணணும், நம்ம என்ன செய்கிறோன்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதற்கான வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. இன்னி 30 நாள் தான் இருக்குது, 35 நாள் தான் இருக்குது. இப்போயாவது ஸ்டார்ட் பண்ணுவீங்களான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா நான்லாம் என் வீடியோஸை எந்த இடத்துலையுமே நீங்கள் யாரும் ஷார்ட்ஸாக போட்டு கட் பண்ணி ரீல்ஸ் போட்டு பார்த்ததே கிடையாது. மெனக்கெட்டு ஒரு நாளைக்கு 2 வீடியோ போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன். ஆனால் நானாக தான் ஷார்ட்ஸ் கட் பண்ணி போடுறேன், நானாக தான் ரீல்ஸ் கட் பண்ணி போடணுமே ஒழிய நம்ம சொல்லக்கூடிய ஒரு நல்ல கருத்தை ஒரு நிமிஷம் உங்களுக்கு பார்த்து கட் பண்ணி போட முடியல அப்படின்னா அப்புறம் என்ன நீங்கள் வந்து தமிழக வெற்றிகளத்தை சப்போர்ட் பண்ணி நீங்கள் ஜெயிக்க வைக்க போகிறீங்க? நீயோ இது இப்போ நம்ம இதெல்லாம் வதந்திகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றிகளத்தோடைய ஐடி விங்கில் இருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான். இப்போ அவர் பேசுனது பாமர மக்கள், இந்த சோஷியல் மீடியாவே இல்லாதவர், அவங்கள எப்படி நீங்கள் மாற்றுவீங்க? அவங்கள மாற்றணும்னா ஊராக பிரச்சாரம் நடக்கணும், தெருவாக நம்மளுடைய தேர்தல் அறிக்கை நடக்கணும். தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட சேரலை அப்படின்ற ஒரு விஷயத்த திருப்பி நம்ம பதிவுபடுத்தணும். அதையும் மீறி அவங்க நம்பலை அப்படின்னா கடைசியாக எடுக்க வேண்டிய ஒரே ஒரு ஆயுதம் இதை சொல்லுங்கள். அப்படியாப்பா, எனக்கு தெரியல, ஒருவேளை உனக்கு தெரியுதா, சேர்ந்துட்டாங்களா? ஆனால் நான் நினைக்கிறேன் சேர்ந்துட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி விஜய் அவர்கள் வந்து ரெட்டை சின்னத்தில் நிற்கலப்பா, அவர் தனியாக வந்து விசில் சின்னத்தில் நிற்கிறாரு. ஏன்னா முதல் எலெக்ஷனில் அப்போ அவருடைய ஓட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தனியாக எலெக்ஷன் விசிலில் நிற்கிறாரு. இப்போ நீ அதிமுக தானே சப்போர்ட் பண்ணுற, பட் இருந்தாலும் விஜய்க்கு ஓட்டு போடணுன்ற மைண்ட் செட் இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணு, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடு. அதை மறந்துடாத. நீ இபிஎஸ் கூட சேர்ந்தாலும் சரி, இல்லை மோடிஜி கூட யார் கூட வேணால் விஜய் சேர்ந்தாலும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உனக்கு விஜய்க்கு ஓட்டு போடணும்னா நீ போட வேண்டியது விசில் சின்னத்தில். நீ வாட்டுக்கு அதிமுகவில் போத்தீங்கன்னா அது அதிமுக தான் அந்த தொகுதியில் விஜய் நிற்கிறாருன்னா, விஜயோட ஆட்கள் நிற்கிறாருன்னா விசில் சின்னத்தில் நிற்பார், அந்த சின்னத்தில் போடுங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு மண்டையை கழுவுங்க, இப்படி பூத்துங்க. வேறு வழி இல்லை, இதையாவது செய்யுங்க. ஓகேங்களா? அதை விட்டு இன்னமும் திருப்பி லிங்க் எடுத்து ஷேர் பண்ணுறது, அவன் என்னை திட்டான், அவன் விஜய் அப்படி பேசிட்டான், இவன் இப்படி பேசிட்டான், இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். 35 நாள் தான் இருக்குது. நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கடுப்பாக இருக்குது. பை.